டிராகன் ஃப்ரூட்டில் வந்து ஒரு அல்வா, அதை விட டிராகன் ஃப்ரூட் அல்வா பண்ணலாமா? அதுக்கு வந்து நான் ஒரு 1.5 டிராகன் ஃப்ரூட் எடுத்துக்கிறேன். ஹாஃப் வெட்டி சாப்பிட்டாச்சு. மில்க் மெய்ட், பாதாம், முந்திரி கொஞ்சம் கொஞ்சம், 4 ஸ்பூனு சர்க்கரை, நெய். பழத்தை நம்ம பொடியை வெட்டிக்கலாம். இப்போது ட்ராகன் ஃப்ரூட் வந்து பிங்க்கு ஒயிட்டு 2 இருக்குது. இந்த பிங்க்குக்கு என்னென்னா ஒரு டிப்ஸு சொல்கிறேன். இது பார்த்திங்கன்னா உருண்டையாக நல்லா மெஜந்தா பிங்க்கில் இருக்கும். அப்படி இருந்தால் மட்டும் வாங்குங்க. அதுதான் உள்ள பிங்க் கலரில் இருக்கும். கொஞ்சம் நீளமாக இருந்தால் அது ஒயிட் கலரில் இருக்கும். இப்போது மிக்சியில் நம்ம எடுத்து வச்ச கொஞ்சம் முந்திரி கொஞ்சம் பாதாமை அரைச்சிட்டு வந்துடலாம். இதுதான் நமக்கு பேஸு. நம்ம கார்ன்ஃப்ளவர் எதுவும் யூஸ் பண்ண போகிறது கிடையாது. பழத்தையும் மிக்சியில் போட்டு ஒரு அடி அடிச்சுக்கலாம். அடிச்சிட்டு வந்தாச்சு. இப்போது ஒரு சட்டியில் நெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக ஊற்றுங்க. இந்த ட்ராகன் ஃப்ரூட்டை ஊற்றி ஜாம் பதத்துக்கு நம்ம நல்லா கிளறி கொடுத்துடணும். இப்போ வந்து நம்ம அரைச்ச பாதாமையும் முந்திரியும் அதில் போட்டு கலக்க போகிறோம். அதுக்கப்புறம் நான் வந்து அதில் கண்டென்ஸ்டு மில்க் ஊற்றுறேன். கொஞ்சமாக, நிறையாலாம் கிடையாது, கொஞ்சம் தாங்க, ஒரு 2 ஸ்பூன் அளவு தான் வரும். அப்புறம் 4 ஸ்பூன் சர்க்கரை. இப்போ இன்னொரு சட்டியில் கடாயில் நெய் ஊற்றி முந்திரி பாதாமை பொடி பொடியாக கட் பண்ணி அதையும் வந்து அதிலே ஊற்றி நல்லா கிளற ஆரம்பிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு அல்வா அப்போ தான் வர ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் நேரத்தில் நல்லா கலக்கி விடுங்க. பாருங்கள், நமக்கு அல்வா ரெடி ஆகிடுச்சு. சூப்பரான ட்ராகன் ஃப்ரூட் அல்வா மஸ்ட் ட்ரை. செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்துன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.